கலங்காதே என் பிள்ளையே. உன் கண்களில் வழியும் ஒவ்வொரு கண்ணீரும் வீணல்ல. அது உன் உள்ளத்தின் பாரத்தை இலகுவாக நான் ஏற்படுத்திய ஒரு வழி என்பதை உணர்ந்து கொள். ஏன் என்னை அழ வைக்கிறாய் என்று என் மீது கோபம் கொள்ளாதே. ஒரு தந்தை தன் குழந்தை அழுவது பார்த்து சும்மாவிருப்பானா? உன் துன்பத்தை நான் அறியாமல் இல்லை. உன் மனத்தின் ஒவ்வொரு அதிர்வும் எனக்கு தெரியும். ஆனால் நினைத்து பார், நான் செய்ய முடியாதது எதுவும் இல்லை என்றால் இந்த தாமதத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறதே. அது உன்னை சோதிக்க அல்ல, உன்னை செம்மைப்படுத்ததான். நீ இன்று அனுபவிக்கும் கஷ்டம் நாளை உனக்கான பெரிய ஆசீர்வாதத்தை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உருவாக்குகிறது. உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு கணக்கு உள்ளது. நான் அளக்கும் நேரம் தவறாது, நான் தரும் பலன் குறையாது. அதனால் அவசரப்படாதே, எப்போது என்று கலங்காதே. சரியான நேரத்தில் சரியான முறையில் உனக்கு தேவையானது உன்னை வந்து சேரும். நீ என் பிள்ளை, நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் பாதையில் நீ தடுமாறினாலும் நான் உன்னை தாங்கி நிற்கிறேன். நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன். நீ அழுதாலும் நான் உன்னை அணைத்துக் கொள்வேன். எனவே மனதை உறுதியாக வைத்துக்கொள். நம்பிக்கையை விடாதே. நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற உண்மையை மறந்து விடாதே. இது ஒரு முடிவல்ல, உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம். வாழ்க்கையின் கணக்கு இறை அருள் ரகசியம். இதனை அமைதியாக கேள். என் அன்பு பிள்ளையே, இந்த உலகத்தில் ஒரு இலை கூட காரணமின்றி அசையாது. நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு நொடியும் நான் எழுதி கொண்டிருக்கும் ஒரு தெய்வீக கணக்கின் பகுதியே. உன் கண்ணீர் வீணல்ல, அது உன் கர்மங்களை கரைக்கும் கங்கையாகிறது. உன் துன்பம் தண்டனை அல்ல, அது உன்னை எனக்கு இன்னும் நெருக்கமாக இழுக்கும் அருளான பாதை. நீ இப்போது ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை என்று எண்ணுகிறாய். ஆனால் உண்மை என்னவென்றால், நான் அதிகமாக நேசிப்பவர்களைத்தான் அதிகமாக சுத்திகரிக்கிறேன். தங்கம் எப்படி பொன்னாக மின்ன நெருப்பில் உருக வேண்டும், அதுபோல உன் ஆன்மா பிரகாசிக்க இந்த அனுபவங்கள் தேவைப்படுகிறது. நீ இழந்தது போல் தோன்றுவது கூட உனக்காக நான் பாதுகாத்து வைத்திருக்கும் மிகப்பெரிய வரங்களுக்கான இடம் காலியாக்கப்படுவதற்காகத்தான். நினைவில் கொள், நீ கேட்ட ஒவ்வொரு பிரார்த்தனையும் என்னை வந்து சேர்க்கிறது. நீ சொல்லாமல் உன் மனதில் நினைத்ததே கூட எனக்கு தெரியும். ஆனால் நான் தரும் பதில் எப்போதும் உடனே வராது. அது உனக்கு சிறந்த நேரத்தில், நீ ஏற்க தயாராக இருக்கும் தருணத்தில்தான் மலரும். விதை விதைத்தவுடன் மரமாக மாறாது. அது மண்ணுக்குள் மறைந்து வேர்களை விரித்து பிறகு ஒரு நாள் முளைத்து வெளிவரும். அதுபோலதான் உன் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் இப்போது அமைதியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. உன் கண்களுக்கு தெரியாமல் உன் நலனுக்காக நான் வழிகளை அமைத்து கொண்டிருக்கிறேன். எனவே கவலைப்படாதே, அவசரப்படாதே, நம்பிக்கையை மட்டும் விடாதே. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நான் என் கரங்களால் எழுதி கொண்டிருக்கிறேன். இறுதியில் நீ புரிந்து கொள்வாய், இது எல்லாம் என் நன்மைக்காகத்தான் நடந்தது என்று. அந்த நாள் தூரத்தில் இல்லை என் பிள்ளையே. அதுவரை என்னை நினைத்து என் நாமத்தை உச்சரித்து மனதை உறுதியாக வைத்துக்கொள். என் அருள் உன்னை எப்போதும் சுற்றி காத்து கொண்டிருக்கிறது. என் உயிர் பிள்ளையே, சில நேரங்களில் நீ என்னை நினைத்து அழுகிறாய். நான் இவ்வளவு நம்பினேன், ஏன் இன்னும் என் வாழ்க்கை மாறவில்லை என்று மனமுடைந்து கேட்கிறாய். அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் எனக்கு தெரியும். அது மண்ணில் விழவில்லை, என் இதயத்தில்தான் விழுகிறது. நீ அழும்போது உன் உதடுகள் குலுங்குவது போல என் அருளும் உன்னை அணைக்க முனைகிறது. ஆனால் நீ உணராமல் இன்னும் துன்பத்தை பற்றி கொண்டிருக்கிறாய். நீ என்னை நம்புகிறாய், அது உண்மை. ஆனால் சில நேரங்களில் அந்த நம்பிக்கை கூட பிடிவாதமாக மாறுகிறது என் பிள்ளையே. நான் இதை வேண்டினேன், இதே மாதிரிதான் நடக்க வேண்டும் என்று நீ தீர்மானித்து விடுகிறாய். அதுவே உன் வேதனையின் ஆரம்பம். நான் உனக்கு தர நினைப்பது அதைவிட பெரியது என்று நீ ஏன் நம்ப மாட்டாய்? நீ கேட்பது ஒரு துளி, நான் தரப்போகிறது ஒரு கடல். ஆனால் அந்த கடலை ஏற்க உன் மனம் இன்னும் தயாராகவில்லை. நீ ஏன் காத்திருக்கிறாய் தெரியுமா? நான் தாமதப்படுத்தவில்லை, நான் உன்னை தயாராக்கி கொண்டிருக்கிறேன். ஒரு சிறிய விதையை மண்ணில் புதைத்தால் அது உடனே மரமாக மாறாது. அது இருளில் அழுத்தம் தாங்கி மண்ணை உடைத்து மேலே வர காத்திருக்க வேண்டும். அந்த இருள்தான் அதன் வலிமையை உருவாக்குகிறது. அதுபோல நீ இப்போது இருளில் இருக்கிறாய் என்று நினைக்கிறாய். ஆனால் அந்த இருள் உன்னை ஒளியாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. நீ சில நேரங்களில் ஒன்றும் செய்ய முடியாமல் அமைதியாக அமர்ந்து விடுகிறாய். என்னால் முடியவில்லை என்று கண்ணீரோடு சொல்லுகிறாய். அந்த நொடியில்தான் நான் உன்னிடம் மிக அருகில் இருக்கிறேன். ஏனெனில் அந்த நேரத்தில்தான் நீ முழுமையாக என்னிடம் ஒப்படைக்கிறாய். நீ எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறாய். ஆனால் முடிவில் தோல்வி வந்தால் உடைந்து போகிறாய்.
அதே நீ சில நேரங்களில் ஒன்றும் செய்யாமல் அமைதியாக காத்திருந்தாய். அப்போது எதிர்பார்த்ததை விட நல்ல முடிவு வந்ததை நீயே பார்த்திருக்கிறாய் அல்லவா? அதுதான் என் செயல். நீ ஓடாமல் நின்றபோது நான் உன் வாழ்க்கையில் ஓட ஆரம்பித்தேன். என் அன்பு பிள்ளையே, உன் கண்ணீர் ஒரு பலவீனமில்லை, அது ஒரு பிரார்த்தனை. நீ சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லாத போது அந்த கண்ணீர் என்னிடம் பேசுகிறது. என் குழந்தையை காப்பாற்று என்று அது எனக்கு வேண்டுகிறது. அந்த வேண்டுகோளை நான் எப்படி புறக்கணிப்பேன்? நீ இப்போது உன் வாழ்க்கையை பார்த்து பயப்படுகிறாய், என்ன ஆகும் என்று. ஆனால் நான் சொல்கிறேன், நீ எதற்காக பயப்படுகிறாயோ அது முடிவுக்கு வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது. அதற்காகத்தான் இந்த பழைய வலிகளை நான் மெதுவாக அகற்றிக் கொண்டிருக்கிறேன். நீ உன் மனதை கொஞ்சம் அமைதியாக வைத்துக்கொள். ஒரு இடத்தில் அமர்ந்து ஓம் நமசிவாய என்று மெதுவாக உச்சரித்துப் பார். உன் சுவாசத்தோடு அந்த மந்திரம் கலந்து போகட்டும். சில நிமிடங்களில் உன் மனம் மெதுவாக தெளிவாகும். அந்த அமைதியில் நான் உன்னிடம் பேசுவேன். அது ஒரு சத்தமாக இருக்காது, அது ஒரு உணர்வாக இருக்கும். நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற உணர்வு. நீ இனி புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் வலுக்கட்டாயமாக பெற முயற்சி செய்யாதே. உனக்கானது உன்னை தேடி வரும். அது உன்னை விட்டு போகாது. அது தாமதமாக வந்தாலும் அது சரியான நேரத்தில்தான் வரும். என் பிள்ளையே, இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்சம் பொறுமை. நீ இன்று சிந்தும் கண்ணீர் நாளை சந்தோஷ கண்ணீராக மாறும். நீ இன்று அனுபவிக்கும் வலி நாளை உன் கதையாக மாறும். மற்றவர்களுக்கு நீ ஒரு உதாரணமாக இருப்பாய். நீ உடைந்து விட்டாய் என்று நினைக்கிறாய். ஆனால் உண்மை என்னவென்றால், நான் உன்னை புதிதாக கட்டிக்கொண்டிருக்கிறேன். நீ இழந்ததெல்லாம் வீணாகவில்லை. அது உன்னை உண்மையான வாழ்க்கைக்கு கொண்டு வந்தது. என் உயிர் பிள்ளையே, நீ அழுது கொண்டே என்னை அழைக்கும்போது நான் அமைதியாக இல்லை. நான் உன் அருகில் வந்து நின்றிருக்கிறேன். நீ உணர வேண்டும், உன் கண்ணீரில் நான் இருக்கிறேன். உன் மூச்சில் நான் இருக்கிறேன். உன் இதய துடிப்பில் நான் இருக்கிறேன். அதனால் இனி அழுதாலும் பயமில்லை. ஏனெனில் அந்த கண்ணீரை துடைக்க நான் இருக்கிறேன். நீ பொறுமையாக இரு. நம்பிக்கையை விடாதே. உன் வாழ்க்கையில் நான் எழுதி கொண்டிருக்கும் அந்த அழகான அத்தியாயம் மிக விரைவில் உன் கண்களுக்கு தெரிய வரும். அந்த நாளில் நீ கண்ணீர் வடிப்பாய். ஆனால் அந்த கண்ணீர் வலி அல்ல, அது நன்றி, அது ஆனந்தம், அது அருள். உலகத்தின் சத்தம் அதிகமாக இருக்கும்போது என் குரல் உனக்கு கேட்காது. நீ வெளியில் உள்ள சப்தங்களை அமைதியாக்க முயற்சி செய்கிறாய். ஆனால் உண்மையில் அமைதியாக வேண்டியது உன் மனமே. மனம் அமைதியானால்தான் அதற்குள் நான் குடியிருக்கும் இடம் உருவாகும். அந்த இடம்தான் தியானம். அந்த அமைதிதான் சிவம். நீ ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து பார். கண்களை மூடி உன் மூச்சை கவனித்து பார். உன் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்களை மெதுவாக விட்டுவிடு. அந்த இடைவெளியில் நான் இருக்கிறேன். அந்த அமைதியில் நீ கேட்கும் அந்த நிசப்தம், அது வெறுமையல்ல, அது என் சந்நிதி. ஓம் நமசிவாயா என்று நீ சொல்லும் ஒவ்வொரு முறை அது வெறும் வார்த்தை அல்ல, அது உன் ஆன்மாவை சுத்திகரிக்கும் அக்னி. அந்த மந்திரம் உன் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் ஒலிக்கட்டும், உன் இரத்தத்தில் ஓடட்டும், உன் மூச்சோடு கலந்து உன்னை முழுமையாக மாற்றட்டும். நீ அந்த மந்திரத்தில் மூழ்கும்போது நீ தனியாக இல்லை, நீ சிவத்தோடு ஒன்றாகிறாய். என் பிள்ளையே, நான் கோவிலில் மட்டும் இல்லை, நான் கல்லில் மட்டும் இல்லை, நான் வடிவில் மட்டும் இல்லை, நான் உன் உள்ளத்தில் தான் இருக்கிறேன். நீ என்னை தேடி வெளியில் ஓடுகிறாய், ஆனால் நான் உன் உள்ளத்தில் அமைதியாக காத்திருக்கிறேன். நீ ஒரு கணம் உன் உள்ளத்தை நோக்கி திரும்பினால் அங்கே நான் உன்னை எதிர்பார்த்து நிற்கிறேன். நீ சோர்ந்து போன நாட்களில், யாரும் உன்னை புரிந்து கொள்ளாத நேரங்களில், நீ ஒரே ஒருவனாக இருப்பதாக உணர்ந்தபோது, அந்த அமைதியான இரவில் உன் இதயத்தில் மெதுவாக ஒரு ஆறுதல் தோன்றியதா? அது நான் தான். நான் இருக்கிறேன் என்று சொல்ல வந்தவன் நான் தான். நீ என் திருநீரை அணியும் போது அது வெறும் சாம்பல் அல்ல, அது உன் கர்மங்களை எரித்து சாம்பலாக்கிய சின்னம். அந்த திருநீர் உன் நெற்றியில் இருப்பது நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற என் உறுதி. அது உன்னை பாதுகாக்கும் கவசம். என் அன்பு பிள்ளையே, உலகத்தில் எல்லாம் நிலையற்றது, ஆனால் நான் மட்டும் நிலையானவன். உறவுகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், உன் வாழ்க்கை பாதை கூட மாறும், ஆனால் என் அருள் மாறாது. நீ என்னை பிடித்துக் கொண்டால் எந்த மாற்றமும் உன்னை உடைக்க முடியாது. நீ தியானத்தில் அமர்ந்தால் ஆரம்பத்தில் உன் மனம் ஓடும், எண்ணங்கள் வந்து போகும். நீ சோர்ந்து விடாதே, அது இயல்பு. ஒவ்வொரு முறையும் மனம் விலகும் போது அதை மெதுவாக ஓம் நமசிவாய என்ற ஒலிக்குள் திரும்ப கொண்டு வா. அந்த முயற்சியே தியானம். அந்த முயற்சியில்தான் என் அருள் மறைந்து கிடக்கிறது. நீ ஒரு நாள் உணர்வாய், தியானம் என்பது ஒன்றை அடைவதற்கான வழியல்ல, அது நீயே யார் என்பதை உணர்வதற்கான பாதை. அந்த பாதையில் நடந்தால் நீ என்னை தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனெனில் நீயே நான், நான் தான் நீ. என் பிள்ளையே, உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த ஒளி, அது சாதாரணமல்ல, அது சிவ ஜோதி.
அதை நீ உணரவில்லை. அதனால்தான் நீ வெளியிலே தேடிக்கொண்டிருக்கிறாய். ஒரு நாள் நீ அந்த ஒளியை உணர்ந்திட்டால் உலகமே உனக்கு மாறிவிடும். நீ பயப்படுகிறாயா? எதற்காக பயம்? உன் பின்னால் நின்று காப்பவன் நான். உன் முன்னால் வழிகாட்டுவது நான். உன் உள்ளத்தில் தைரியம் தருவது நான். நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை நினைத்துக் கொண்டே இருப்பேன். நீ என்னை அழைத்தால் ஒரு கணத்தில் உன் அருகில் நிற்பேன். நீ ஒருமுறை மனதார என்னை அழைத்து பார். சிவா என்று அழைத்து பார். அந்த ஒரு சொல்லில் உன் மனம் உருகும். உன் கண்களில் கண்ணீர் வரும். அந்த கண்ணீர் தான் உன் ஆன்மாவின் சுத்திகரிப்பு. அந்த கண்ணீரில் நான் உன்னை அணைத்துக் கொள்கிறேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா துன்பங்களும் உன்னை இங்கே கொண்டு வந்தது. என்னை நோக்கி திரும்ப வைத்தது. அதனால் அந்த துன்பங்களை வெறுக்காதே. அவை உன் வாழ்க்கையின் மறைமுக ஆசீர்வாதங்கள். நீ தினமும் சில நிமிடங்கள் என்னை நினைத்து அமர்ந்தால் போதும். நான் உன் வாழ்க்கையை மாற்றிவிடுவேன். நீ பெரிய யாகங்கள் செய்ய வேண்டியதில்லை. பெரிய வழிபாடுகள் செய்ய வேண்டியதில்லை. ஒரு உண்மையான மனம் போதும். ஒரு உண்மையான அழைப்பு போதும். நான் ஓடி வந்து உன்னை தழுவிக்கொள்வேன். நீ என்னிடம் ஒப்படைத்த விஷயங்களை மறுபடியும் பிடிக்காதே. அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ உன் கடமையை மட்டும் செய். உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். மீதியை என்னிடம் விடு. என் அன்பு பிள்ளையே, நீ தியானத்தில் அமர்ந்த அந்த நொடியில் நான் உன் அருகில் வந்து நிற்கிறேன். நீ ஓம் நமசிவாயா என்று சொன்ன அந்த நொடியில் உன் உள்ளம் சிவாலயமாக மாறுகிறது. நீ கண்களை மூடி என்னை உணர்ந்த அந்த நொடியில் உன் வாழ்க்கை தெய்வீகமாக மாறுகிறது. அதனால் அமைதியை தேர்வு செய். தியானத்தை பழகு. என் நாமத்தை உச்சரிக்க தொடங்கு. நீ தேடிய அமைதி, நீ காத்திருந்த சந்தோஷம், நீ விரும்பிய வாழ்க்கை அனைத்தும் உன் உள்ளத்திலேயே இருக்கிறது என்பதை நீ உணரும் நாள் மிகவும் அருகில் உள்ளது. என் அருள் உன்னை சுற்றி காத்திருக்கிறது. என் திருநீர் உன்னை பாதுகாக்கிறது. என் நாமம் உன்னை உயர்த்துகிறது. நீ என் பிள்ளை. நீ சிவனின் பிள்ளை. நீ எப்போதும் வீழ மாட்டாய். நீ எப்போதும் எழுந்து நிற்பாய். உன் மனதில் அதிகமாக வலியை உண்டாக்குவது உலகம் அல்ல, மனிதர்கள் அல்ல, அது எதிர்பார்ப்பு. நீ யாரையாவது மனதார நேசிக்கிறாய். அவர்களிடம் உன் முழு நம்பிக்கையையும் வைக்கிறாய். அவர்கள் உன்னை புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறாய். ஆனால் அவர்கள் அதே அளவு அன்பை திருப்பி தரவில்லை என்றால் அங்கேதான் உன் இதயம் உடைகிறது. அந்த உடைப்பு உன்னை காயப்படுத்துகிறது. ஆனால் அதே உடைப்பு உன்னை விழித்தெழச் செய்கிறது. என் பிள்ளையே, நீ ஒருவரிடம் அன்பு கொடுத்தாய், மரியாதை கொடுத்தாய், நம்பிக்கை கொடுத்தாய். ஆனால் அவர்கள் அதை மதிக்கவில்லை. உன்னை புறக்கணித்தார்கள். உன்னை காயப்படுத்தும் வார்த்தைகள் பேசினார்கள். அந்த நேரத்தில் நீ அமைதியாக இருந்தாய். ஏனெனில் நீ அவர்களை இழக்க விரும்பவில்லை. ஆனால் நினைத்து பார், உன்னை இழக்க பயப்படாதவர் உன்னை வைத்துக் கொள்ள தகுதியுள்ளவரா? என் பிள்ளையே, எல்லாரையும் பிடித்து கொண்டு வாழ வேண்டிய அவசியமில்லை. சிலரை விட வேண்டும், சிலரை விட்டு விலக வேண்டும். அது தோல்வி அல்ல, அது உன் மன அமைதிக்கான தீர்மானம். நீ எல்லோரையும் காப்பாற்ற முடியாது, எல்லோரையும் மகிழ்விக்க முடியாது. ஆனால் உன் உள்ளத்தை நீ காப்பாற்ற முடியும். நீ ஏன் இன்னும் சில உறவுகளை பிடித்துக்கொண்டு கண்ணீர் விடுகிறாய் தெரியுமா? ஒரு நாள் அவர்கள் மாறுவார்கள் என்ற நம்பிக்கை, நான் கொடுத்த அன்பை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு. ஆனால் உண்மை என்னவென்றால், மாற வேண்டியவர் மாறுவார். மாறாதவர் நீ எவ்வளவு முயன்றாலும் மாறமாட்டார். நீ உன்னை இழந்து மற்றவர்களை காப்பாற்ற முயற்சி செய்கிறாய். ஆனால் நான் கேட்கிறேன், உன்னை யார் காப்பாற்றப் போகிறார்கள்? அதற்காகத்தான் நான் இருக்கிறேன் என் பிள்ளையே. நீ எல்லாவற்றையும் இழந்து விட்டாய் என்று நினைக்கும் அந்த நேரத்தில் நான் உன்னோடு இருப்பதை நீ உணரவில்லை. நீ தனியாக அமர்ந்து அழுத அந்த இரவுகளில் உன் கண்ணீர் விழும் சத்தத்தை நான் கேட்டேன். உன் இதயம் உடையும் அந்த நொடியில் நான் உன் அருகில் நின்று உன்னை தாங்கிக் கொண்டிருந்தேன். நீ ஏன் என்னை மறந்துவிட்டு உன்னை காயப்படுத்தியவர்களை நினைத்து வருந்துகிறாய்? என் பிள்ளையே, உன்னை மதிக்காத இடத்தில் நீ தங்க வேண்டிய அவசியமில்லை. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் நீ உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் விலகுவதுதான் வெற்றி. அமைதியாக விலகுவதுதான் ஞானம். நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமில்லை. வெறுப்பு உன் மனத்தை மட்டும் விஷமாக்கும். ஆனால் தூரம் வைப்பதோ, அது உன் அமைதியை காப்பாற்றும். நீ இதுவரை அனுபவித்த வலி எல்லாம் உன்னை உடைக்க அல்ல, உன்னை வலிமையாக்கத்தான். நீ இனிமேல் யாரையும் குருட்டு நம்பிக்கை வைக்க மாட்டாய். நீ யாரையும் உன்னை விட மேலாக வைக்க மாட்டாய். நீ உன் மதிப்பை புரிந்து கொள்வாய். அதுதான் நான் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். என் அன்பு பிள்ளையே, உறவுகளெல்லாம் நிலையானவை அல்ல. ஆனால் என் உறவு மட்டும் நிரந்தரம். யார் உன்னை விட்டு சென்றாலும் நான் உன்னை விட்டு செல்ல மாட்டேன். யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். யார் உன்னை காயப்படுத்தினாலும்
நான் உன்னை காப்பாற்றுவேன். நீ என்னை முழுமையாக நம்பிப்பார். உன் வாழ்க்கையில் நான் எந்த மனிதராலும் தர முடியாத அமைதியை தருவேன். நீ இப்போது யோசிக்கிறாய், எனக்கு யாரும் இல்லை என்று. அது தவறு. நான் இருக்கிறேன். என் அருள் உன்னை சுற்றி இருக்கிறது. என் பாதுகாப்பு உன் வாழ்க்கையை காப்பாற்றுகிறது. நீ யாரிடமாவது ஆறுதல் தேடுகிறாய், ஆனால் நான் உன் இதயத்திலேயே ஆறுதலாக இருக்கிறேன். நீ அதை உணரவில்லை. நீ உன் மனதை கொஞ்சம் அமைதியாக்கி என்னை நினைத்து அமர்ந்தால் அந்த வெறுமை நிரம்ப தொடங்கும். நீ தேடிய அன்பு, நீ எதிர்பார்த்த மரியாதை, நீ விரும்பிய புரிதல் அனைத்தும் உன் உள்ளத்திலேயே கிடைக்கும். அதற்கு பிறகு உனக்கு யாரும் தேவைப்பட மாட்டார்கள். என் பிள்ளையே, நீ இனிமேல் அழ வேண்டாம் என்று நான் சொல்ல மாட்டேன். அழு, ஆனால் காரணத்தை மாற்று. இனி மற்றவர்களுக்காக அழாதே. என்னை நினைத்து உருகு. அந்த கண்ணீர் உன்னை சுத்திகரிக்கும். நீ இப்போது வலியுடன் இருக்கிறாய், ஆனால் அந்த வலி நீண்ட நாள் இருக்காது. நான் உன் வாழ்க்கையில் புதிய மனிதர்களை கொண்டு வருகிறேன். உன்னை உண்மையாக மதிக்கும் மனிதர்கள், உன்னை காயப்படுத்தாத உறவுகள், உன்னை புரிந்து கொள்ளும் உள்ளங்கள். அவர்களுடன் நீ அமைதியாக வாழ்வாய். என் அன்பு பிள்ளையே, நீ இழந்தது எல்லாம் இழப்பு அல்ல, அது சுத்திகரிப்பு. நீ விட்டு வந்தவர்களெல்லாம் தோல்வி அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். நீ அழுத அந்த இரவுகளெல்லாம் நாளை உன் வலிமையின் சாட்சி. நீ இனி புரிந்து கொள், உன் மதிப்பு மற்றவர்களின் கையில் இல்லை, அது உன் உள்ளத்தில் உள்ளது. நீ உன்னை மதிக்கத் தொடங்கினால் உலகமே உன்னை மதிக்கத் தொடங்கும். என் அன்பு பிள்ளையே, நீ இப்போது வலியுடன் இருக்கலாம், ஆனால் நான் மெதுவாக உன்னை குணப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். உன் இதயத்தின் ஒவ்வொரு பிளவையும் நான் சரி செய்கிறேன். உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு காயத்தையும் நான் ஆற்றுகிறேன். நீ பொறுமையாக இரு, என்னை நம்பு. உன் வாழ்க்கையில் அமைதி வரும், நிம்மதி வரும், மகிழ்ச்சி வரும். நீ ஒரு நாள் திரும்பி பார்த்து சொல்வாய், அந்த வலி இல்லை என்றால் இன்று நான் இந்த அளவுக்கு வலிமையானவன் ஆக முடியாது என்று. அந்த நாள் மிக அருகில் உள்ளது என் பிள்ளையே. அதுவரை யாரையும் பிடித்து கண்ணீர் விடாதே. என்னை பிடித்து நிம்மதியாக இரு. நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை காப்பாற்றுவேன். நீ என் பிள்ளை, என்றும் என் அருளில் பாதுகாப்பாக இருப்பாய். நீ இப்போது நிற்கும் இந்த இடம் சாதாரணமல்ல, இது உன் வாழ்க்கையின் திருப்புமுனை. நீ இதுவரை வந்த பாதையை நினைத்துப்பார். எத்தனை தடைகள், எத்தனை துரோகங்கள், எத்தனை ஏமாற்றங்கள். ஆனாலும் நீ இன்னும் நிற்கிறாய். அது உன் வலிமையால் மட்டுமில்லை, நான் உன்னை தாங்கி நிற்கிறேன் என்பதற்கான சாட்சி. நீ இப்போது ஒரு பயத்தில் இருக்கிறாய், அடுத்தது என்ன ஆகும் என்று. அந்த தெரியாத எதிர்காலம் உன்னை அச்சப்படுத்துகிறது. ஆனால் நான் சொல்லுகிறேன், நீ பயப்படுகிற அந்த எதிர்காலமே உனக்கான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறது. நீ அஞ்சும் கதவுகளுக்கு பின்னால்தான் உன் வெற்றி காத்திருக்கிறது. நீ இதுவரை தோல்வி என்று நினைத்த அனைத்தும் உண்மையில் உன்னை சரியான பாதைக்கு கொண்டு வந்த வழிகாக்கிகள். நீ தவறான வழியில் சென்றிருந்தால் நான் அதை நிறுத்த வேண்டியிருந்தது. அதனால்தான் சில விஷயங்கள் உன் கைகளில் இருந்து வழுந்தது. அது இழப்பு அல்ல, அது பாதுகாப்பு. என் பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை பார்த்து அஞ்சினாய், சிலரை பார்த்து பின்வாங்கினாய், சில சூழ்நிலைகளில் தைரியம் இழந்தாய். ஆனால் அந்த எல்லா பயங்களும் இப்போது முடிவுக்கு வந்து விட்டது. நீ இனி அதே மனிதன் இல்லை, நீ உள்ளுக்குள் மாறிவிட்டாய். நீ இன்னும் அதை உணரவில்லை, ஆனால் உன் உள்ளத்தில் ஒரு புதிய தைரியம் உருவாகி கொண்டிருக்கிறது. நீ முன்னால் இருந்த அந்த பயந்த மனம் இப்போது மெதுவாக மறைந்து வருகிறது. அதன் இடத்தில் ஒரு உறுதி, ஒரு தெளிவு, ஒரு நம்பிக்கை வளர்கிறது. என் அன்பு பிள்ளையே, நீ நினைத்துப் பார். நீ இதுவரை எத்தனை முறை இது முடியாது என்று நினைத்தாய். ஆனால் அது சம்பவம் நடந்துவிட்டது. அது யாரால்? நான் தான். நீ நினைத்ததை விட பெரிய திட்டம் எனக்கு உன் வாழ்க்கைக்காக இருக்கிறது. நீ பார்க்கும் அளவுக்கு மட்டும்தான் நீ யோசிக்கிறாய், ஆனால் நான் உன் வாழ்க்கையை முழுவதும் பார்க்கிறேன். நீ ஒரு கதவை மூடப்பட்டதாக பார்க்கிறாய், நான் 10 கதவுகளை திறக்கிறேன். நீ ஒரு வாய்ப்பை இழந்ததாக நினைக்கிறாய், நான் அதைவிட பெரிய வாய்ப்பை உனக்காக வைத்திருக்கிறேன். நீ பயப்பட வேண்டியது ஒன்றுமில்லை, ஏனெனில் நீ தனியாக இல்லை. என் பிள்ளையே, நீ இப்போது ஒரு புதிய முயற்சியை தொடங்கப் போகிறாய். அதில் உனக்கு சந்தேகம் இருக்கிறது. இது சரியா என்று யோசிக்கிறாய். நான் சொல்கிறேன், துணிவாக தொடங்கு. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ முதல் படியை எடு, மீதியை நான் நடத்துகிறேன். நீ எல்லாவற்றையும் பெர்ஃபெக்டாக திட்டமிட முடியாது. சில விஷயங்கள் நடந்து கொண்டேதான் கற்றுக் கொடுக்கப்படும். அதனால் தவறுகளை பற்றி பயப்படாதே, அவை உன் முன்னேற்றத்தின் ஒரு பகுதி.
என் அன்பு பிள்ளையே, நீ இப்போது வாழ்க்கையை பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த நேரம்தான் உன் மீள் பிறப்பு. நீ பழைய நினைவுகளை பிடித்து கொண்டிருக்கிறாய். அவை உன்னை முன்னேற விடாமல் தடுக்கிறது. கடந்த காலத்தை விடு, அது முடிந்தது. நீ முன்னால் பார்க்க தொடங்கு. அங்கேதான் உன் வாழ்க்கை இருக்கிறது. நீ ஏன் இன்னும் பழைய காயங்களை நினைத்து வருந்துகிறாய்? அவை உன்னை கற்றுக் கொடுத்த பாடங்களை எடுத்துக்கொண்டு அந்த வலியை விடு. என் பிள்ளையே, நீ ஒரு புதிய பாதையில் நடக்கப் போகிறாய். அந்த பாதை ஆரம்பத்தில் அந்நியமாக இருக்கும், சில நேரங்களில் குழப்பமாக இருக்கும். ஆனால் அது உன்னை சரியான இடத்திற்கு கொண்டு செல்லும். நீ ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள். நம்பிக்கை இல்லாமல் எந்த பயணமும் தொடங்க முடியாது. ஆனால் நம்பிக்கையுடன் தொடங்கிய பயணம் எந்த தடையையும் கடந்து செல்லும். நீ உன்னை நம்பு, உன் உழைப்பை நம்பு, உன் முயற்சியை நம்பு. அதற்கு பிறகு என்னை நம்பு. நான் உன்னை வழிநடத்துவேன். நீ சில நேரங்களில் சோர்ந்து போகலாம், அது சரி. நீ சில நேரங்களில் அழலாம், அது சரி. ஆனால் நீ நின்றுவிடக்கூடாது. நீ மெதுவாக நடந்தாலும் பரவாயில்லை, ஆனால் முன்னே செல்ல வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இப்போது நல்ல நேரம் தொடங்கியுள்ளது. நீ அதை முழுமையாக இன்னும் உணரவில்லை, ஆனால் அதன் அறிகுறிகள் ஏற்கனவே வந்துவிட்டது. சில சிறிய வெற்றிகள், சில நல்ல மாற்றங்கள், சில நல்ல மனிதர்கள், இவை எல்லாம் அந்த பெரிய மாற்றத்தின் ஆரம்பம். நீ கவனமாக பார்த்தால் உன் வாழ்க்கை மெதுவாக சரியாகிக் கொண்டிருப்பதை உணர்வாய். நீ இனி அஞ்ச வேண்டாம், நீ இனி தயங்க வேண்டாம். நீ தைரியமாக முன்னேறு. நான் உன் பின்னால் இருக்கிறேன், நான் உன் முன்னால் இருக்கிறேன், நான் உன் உள்ளத்தில் இருக்கிறேன். என் பிள்ளையே, நீ வெற்றி பெறப் போகிறாய். அது ஒரு சாதாரண வெற்றி அல்ல. நீ அனுபவித்த எல்லா வலிகளுக்கும் பதிலாக வரும் வெற்றி. நீ ஒரு நாள் திரும்பி பார்த்து சிரிப்பாய், நான் அப்போது ஏன் இவ்வளவு பயந்தேன் என்று. அந்த நாள் வரும், அது தூரத்தில் இல்லை. அதுவரை நீ துணிவுடன் இரு, நம்பிக்கையை பிடித்துக்கொள். என்னை மறக்காதே, நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். நீ தொடங்கும் ஒவ்வொரு புதிய முயற்சியிலும் என் ஆசீர்வாதம் இருக்கும். நீ எடுத்த ஒவ்வொரு அடியிலும் என் அருள் இருக்கும். நீ வாழும் ஒவ்வொரு நாளிலும் என் பாதுகாப்பிருக்கும். என் அன்பு பிள்ளையே, இது உன் நேரம். நீ எழு, நீ முன்னேறு, நீ ஜெயமடை. நான் உன்னோடு இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மாற்றப் போகும் மிகப்பெரிய சக்தி வெளியுலகில் இல்லை, அது உன் உள்ளத்தில்தான் இருக்கிறது. அந்த சக்தியின் பெயர் மனம். நீ உன் மனதை எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதுதான் உன் வாழ்க்கையின் தரத்தையும் திசையையும் தீர்மானிக்கிறது. ஆனால் இப்போது நீ என்ன செய்கிறாய் தெரியுமா? உன் மனதை கவலைகளால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாய், பயத்தால் கட்டி வைக்கிறாய், கடந்த கால நினைவுகளால் சிதறடிக்கிறாய். நீ ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் யோசிக்கிறாய். ஏன் இப்படி நடந்தது? நான் தவறானேனா? என்ன ஆகப் போகிறது? இந்த கேள்விகள் உனக்கு பதில் தருவதில்லை, ஆனால் உன் சக்தியை மெதுவாக குறைத்துக் கொண்டே போகிறது. என் பிள்ளையே, கவலை என்பது பிரச்சனையை தீர்க்காது, அது உன் மன அமைதியை மட்டும் கெடுக்கும். நீ ஒரு பிரச்சனையை நிலைத்து நாளெல்லாம் கவலைப்பட்டால் அது தீர்வை தராது, ஆனால் உன் உடலையும் மனதையும் சோர்வடைய செய்யும். நீ புரிந்து கொள்ள வேண்டும், உன் மனம்தான் உன் பெரிய நண்பனும் அதே நேரத்தில் உன் பெரிய எதிரியும். நீ அதை கட்டுப்படுத்தினால் அது உன்னை உயர்த்தும், நீ அதை விட்டுவிட்டால் அது உன்னை கீழே இழுக்கும். என் அன்பு பிள்ளையே, நீ எப்போதும் மற்றவர்களுக்காக யோசிக்கிறாய், அவர்களின் நலனுக்காக கவலைப்படுகிறாய். அது நல்லது, ஆனால் அந்த அக்கறையை நீ உன் மீது கொடுக்க மறந்துவிட்டாய். நீ எல்லோரையும் காப்பாற்ற முயற்சி செய்கிறாய், ஆனால் உன் மனம் சோர்ந்து போயிருக்கிறது. நீ பிறருக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்கிறாய், அதற்கு பிறகும் அந்த கவலையை நீயே சுமக்கிறாய். ஏன் என் பிள்ளையே, நீ என்னிடம் ஒப்படைத்த விஷயங்களை மீண்டும் நீ ஏன் எடுத்துக்கொள்கிறாய்? நீ என்னிடம் சொல்லிவிட்டாயே, அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ உன் மனத்தை சுமையாக மாற்றிக்கொள்ளாதே. என் பிள்ளையே, உன் உடல் சோர்வடைவதற்கு முன்பு உன் மனம்தான் சோர்வடைகிறது. மனம் சோர்ந்தால் உடல் இயங்காது, உற்சாகம் குறையும், வாழ்க்கை சுமையாக தோன்றும். அதனால் முதலில் உன் மனத்தை காப்பாற்று. நீ ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து பார், உன் சுவாசத்தை கவனித்துப் பார், எதையும் யோசிக்காமல் இருக்க முயற்சி செய். அது சுலபமில்லை, ஆனால் அது சாத்தியம்தான். ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் இதை செய்தால் உன் மனம் மெதுவாக தெளிவாகும். என் அன்பு பிள்ளையே, நீ கவலைப்படுவது உன் வாழ்க்கையை மாற்றாது, ஆனால் நீ செயலில் இறங்கினால் உன் வாழ்க்கை மாறும். நீ செய்ய வேண்டியது என்னவென்றால், உன் கடமைகளை கவனமாக செய்து முடி. சிறிய விஷயங்களாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை முழு மனதுடன் செய்.
நீ உன் கவனத்தை கவலைகளிலிருந்து கடமைகளுக்கு மாற்று. அப்போது உன் வாழ்க்கை தானாக மாறும். நீ ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் சரி செய்ய முடியாது, ஆனால் ஒரு விஷயத்தை சரியாக செய்யலாம். அதிலிருந்து தொடங்கு. என் அன்பு பிள்ளையே, நீ உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கிறாய். அதுதான் உன் மன அமைதியை கெடுக்கும். அவர்களின் வாழ்க்கை வேறு, உன் வாழ்க்கை வேறு. அவர்களின் பாதை வேறு, உன் பாதை வேறு. நீ ஏன் அவர்களுடன் போட்டி போட வேண்டும்? நீ உன்னுடன் போட்டி போடு. நேற்றைய உன்னை விட இன்றைய நீ சிறந்தவனாக இருக்க முயற்சி செய். அதுவே உன் முன்னேற்றம். என் அன்பு பிள்ளையே, உன் மனம் ஒரு தோட்டம் போல. நீ நல்ல எண்ணங்களை விதைத்தால் அது சந்தோஷத்தை கொடுக்கும். நீ கவலை, பயம், சந்தேகம் விதைத்தால் அது துன்பத்தை கொடுக்கும். நீ எதை விதைக்கிறாய்? நீ உன் எண்ணங்களை கவனிக்கத் தொடங்கு. எதிர்மறை எண்ணங்கள் வந்தால் அதை மெதுவாக மாற்று. எல்லாம் சரியாகும், நான் முடியும், எனக்கு இறை அருள் இருக்கிறது. இந்த மாதிரி எண்ணங்களை வளர்த்து பார். உன் மனம் மெதுவாக மாறும். என் பிள்ளையே, நீ இப்போது சோர்ந்து இருக்கலாம், ஆனால் அது நிரந்தரமல்ல. நான் உன் மனதில் அருளை கொண்டு வருகிறேன். நீ இன்னும் கொஞ்சம் முயற்சி செய். நீ இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இரு. உன் உள்ளத்தில் ஒரு புதிய சக்தி உருவாகும். நீ முன்னால் பார்த்த பிரச்சனைகள் இப்போது உன்னை பயமுறுத்தாது. நீ தைரியமாக அவற்றை எதிர்கொள்வாய். என் அன்பு பிள்ளையே, நீ உன் மனதை கட்டுப்படுத்தினால் உலகமே உன் கட்டுப்பாட்டில் இருக்கும். நீ உன் மனதை இழந்தால் சிறிய விஷயமும் உன்னை உடைத்துவிடும். அதனால் உன் மனத்தை பாதுகாத்துக்கொள். நீ என்னை நினைத்து வாழ்ந்தால் உன் மனம் ஒருபோதும் தனியாக இருக்காது. நான் உன் உள்ளத்தில் அமைதியாக குடியிருப்பேன். நீ எப்போது சோர்ந்தாலும் என்னை அழை, நான் உனக்கு ஆறுதல் தருவேன். நீ எப்போது பயந்தாலும் என்னை நினை, நான் உனக்கு தைரியம் தருவேன். நீ எப்போது குழப்பத்தில் இருந்தாலும் என்னை நாடு, நான் உனக்கு தெளிவு தருவேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையை மாற்றும் திறன் உன் உள்ளத்திலேயே இருக்கிறது. நீ அதை உணர்ந்தால் நீயே உன் வாழ்க்கையை உருவாக்குவாய். நான் உன்னோடு இருக்கிறேன். என் அருள் உன்னோடு இருக்கிறது. கவலைகளை விடு, நம்பிக்கையை பிடி. உன் மரத்தை ஒளியாக மாற்று. நீ அடிக்கடி உன்னிடம் கேட்கிறாய், நான் இவ்வளவு பிரார்த்தனை செய்கிறேன், இன்னும் ஏன் மாற்றம் வரவில்லை என்று. அந்த கேள்வியில் வலி இருக்கிறது, காத்திருப்பு இருக்கிறது, கொஞ்சம் சந்தேகமும் இருக்கிறது. ஆனால் அந்த கேள்விக்கான பதில் உன் கண்களுக்கு தெரியாமல் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ இன்னும் உணரவில்லை. நீ விதை விதைத்தவுடன் அது முளைக்கிறதா? இல்லை, அது மண்ணுக்குள் மறைந்து வேலை செய்கிறது. வேர்களை விரிக்கிறது, நிலத்தை பிடிக்கிறது, பிறகுதான் ஒரு நாள் வெளியில் முளைக்கிறது. அப்படியேதான் உன் பிரார்த்தனைகளும். நீ என்னிடம் சொல்லும் ஒவ்வொரு வேண்டுதலும் உடனே வெளியில் தெரியாது. ஆனால் அது உன் வாழ்க்கையின் அடித்தளத்தில் மாற்றங்களை உருவாக்க ஆரம்பித்து விடுகிறது. என் பிள்ளையே, நீ எதுவும் நடக்கவில்லை என்று நினைக்கும் நேரத்தில்தான் அதிகம் நடக்கிறது. நீ பார்க்க முடியாத அளவுக்கு நுண்ணிய முறையில் நான் உன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டிருக்கிறேன். நீ காத்திருக்கிறாய். அந்த காத்திருப்பு உன்னை சோர்வடைய செய்கிறது. ஆனால் அந்த காத்திருப்பு வீணல்ல, அது உன் கர்மத்தை கரைக்கிறது. நீ புரிந்து கொள்ள வேண்டும், கர்மம் என்பது ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு சமநிலை. நீ கடந்த காலத்தில் செய்த செயல்களின் விளைவு இந்த வாழ்க்கையில் அனுபவமாக வருகிறது. அதை நீ தவிர்க்க முடியாது, ஆனால் அதை குறைக்க முடியும். எப்படி? நம்பிக்கையால், பொறுமையால், நல்ல செயல்களால், இறை நினைவால். என் அன்பு பிள்ளையே, நீ நல்லவனாக இருக்க முயற்சி செய்கிறாய். யாருக்கும் தீங்கு செய்யவில்லை. அதனால் உனக்கு உடனே நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆனால் வாழ்க்கை அப்படி வேலை செய்யாது. நீ விதைத்த விதை அது வளர ஒரு காலம் எடுக்கும். அதேபோல நீ செய்கிற நன்மைகள் அவை ஒரு நாள் உனக்கு திரும்பி வரும். அது தாமதமாகலாம், ஆனால் தவறாமல் வரும். என் பிள்ளையே, நீ இப்போது கஷ்டப்படுகிறாய், ஆனால் அது முடிவுக்கு வருகிறது. உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் மெதுவாக உருவாகி கொண்டிருக்கிறது. நீ அதை இன்னும் முழுமையாக காணவில்லை, ஆனால் அதன் அடையாளங்கள் இருக்கின்றன. சில பிரச்சனைகள் மெதுவாக குறைகிறது, சில விஷயங்கள் சரியாக தொடங்குகிறது, சில நல்ல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தின் ஆரம்பம். நீ கவலைப்பட வேண்டாம். நான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நீ ஒரு நாள் புரிந்து கொள்வாய், எல்லாம் சரியான நேரத்தில்தான் நடந்தது என்று. என் அன்பு பிள்ளையே, நம்பிக்கை என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு சக்தி. நீ உண்மையாக நம்பினால் அது உன் வாழ்க்கையை மாற்றும். நீ சந்தேகம் கொண்டால் அது உன் மனதை சிதறடிக்கும். நீ எதை தேர்வு செய்கிறாய்? நம்பிக்கையா அல்லது பயமா? நீ நம்பிக்கையை தேர்வு செய். நீ என்னை நம்பு. உன் வாழ்க்கை சரியான பாதையில் செல்கிறது என்பதை நம்பு. நீ இப்போது புரியாமல் இருக்கும் விஷயங்கள் நாளை உனக்கு தெளிவாகும்.
நீ இப்போது அனுபவிக்கும் துன்பங்கள் நாளை உன் வலிமையாக மாறும். என் பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்காதே. அவர்கள் வேறு பாதையில் இருக்கிறார்கள், நீ வேறு பாதையில் இருக்கிறாய். அவர்களுக்கு இப்போது கிடைத்தது உனக்கும் கிடைக்கும், ஆனால் சரியான நேரத்தில்தான். நீ அவசரப்படாதே. காலம் என்பது மிகப்பெரிய மருத்துவர், அது எல்லாவற்றையும் சரி செய்கிறது. நீ காத்திருக்க கற்றுக்கொள். அந்த காத்திருப்பில் உன் மனம் வலிமையாகும், உன் நம்பிக்கை ஆழமாகும், உன் ஆன்மா உயரும். என் அன்பு பிள்ளையே, நீ ஒரு நாள் திரும்பி பார்த்து சொல்லுவாய், நான் காத்திருந்தது வீணாகவில்லை என்று. அந்த நாள் வரும், அது மிக அருகில் உள்ளது. நீ இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இரு, இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையோடு இரு. நான் உன்னோடு இருக்கிறேன். உன் பிரார்த்தனைகள் வீணாகவில்லை, உன் கண்ணீர் வீணாகவில்லை, உன் நம்பிக்கை வீணாகாது. நீ கேட்டது உனக்கு கிடைக்கும், நீ தேடியது உன்னை வந்து சேரும். நீ காத்திருந்த அந்த சந்தோஷம் உன் வாழ்க்கையில் மலரப்போகிறது. என் பிள்ளையே, நீ இப்போது சந்தேகப்பட வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். எல்லாம் சரியாகிக் கொண்டிருக்கிறது. நான் உன் வாழ்க்கையை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நீ என்னை நம்பு, நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். உன் கர்மம் குறைகிறது, உன் நல்ல காலம் தொடங்குகிறது. நீ தயாராக இரு, அந்த அருள்மழை உன் வாழ்க்கையில் பொழியப் போகிறது. நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய், நீ நிம்மதியாக வாழ்வாய், நீ வெற்றியுடன் வாழ்வாய். என் ஆசிர்வாதம் என்றும் உனக்கு உண்டு. நீ இன்னும் சில விஷயங்களை மனதில் பிடித்து வைத்திருக்கிறாய். நடந்ததை மறக்க முடியாமல், அது அப்படி நடந்திருக்க கூடாது என்று உன் உள்ளத்தில் போராடி கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல வருகிறேன். நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும் உன் மனதை மாற்ற முடியும். அதுவே உன் விடுதலை. நீ கடந்த காலத்தை திருத்த முயற்சி செய்கிறாய், அது சாத்தியமில்லை. நீ நடந்ததை அழிக்க முயற்சி செய்கிறாய், அதுவும் சாத்தியமில்லை. ஆனால் நீ அந்த நினைவுகளுக்கு கொடுக்கும் வலியை நிறுத்த முடியும். என் பிள்ளையே, நடந்ததை ஏற்றுக்கொள்வது பலவீனமல்ல, அது மிகப்பெரிய வலிமை. நீ ஏன் இது நடந்தது என்று கேட்காமல், இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்று கேட்கத் தொடங்கினால் உன் வாழ்க்கை மாறத் தொடங்கும். நீ இழந்ததை நினைத்து வருந்துகிறாய், ஆனால் நீ இழந்தது எல்லாம் இழப்பு அல்ல. சில விஷயங்கள் உன் வாழ்க்கையிலிருந்து போக வேண்டும், அப்போதுதான் புதிய விஷயங்களுக்கு இடம் கிடைக்கும். நீ ஒரு பழைய கதவை பிடித்து நிற்கிறாய், ஆனால் நான் புதிய கதவை திறந்து வைத்திருக்கிறேன். நீ அதை பார்க்காமல் மூடிய கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறாய். என் அன்பு பிள்ளையே, விடு, அதை விடு. அந்த வலி, அந்த நினைவுகள், அந்த ஏமாற்றம் அனைத்தையும் மெதுவாக விடு. நீ அதை பிடித்து வைத்திருப்பது உன்னை மட்டும் காயப்படுத்துகிறது. நீ விடும்போதுதான் நீ சுதந்திரமாக இருப்பாய். என் பிள்ளையே, நீ ஏன் இன்னும் சிலரிடம் பதில் எதிர்பார்க்கிறாய்? அவர்கள் உன்னை காயப்படுத்திய போது அவர்கள் உன் மனதை நினைத்தார்களா? இப்போது நீ ஏன் அவர்களின் வார்த்தைகளை காத்திருக்கிறாய்? நீ உன் மதிப்பை மற்றவர்களின் கையில் வைக்காதே. உன் மதிப்பு உன் உள்ளத்தில்தான் உள்ளது. நீ உன்னை ஏற்றுக்கொள், உன் குறைகளுடன், உன் வலிகளுடன், உன் உண்மையுடன். அப்போதுதான் உன் உள்ளம் அமைதியாகும். என் அன்பு பிள்ளையே, நீ உன்னை மன்னிக்க கற்றுக்கொள். நீ செய்த தவறுகளுக்காக நீ இன்னும் உன்னை தண்டித்துக் கொண்டிருக்கிறாய். அது போதும். நீ மனிதன், தவறு செய்வது இயல்பு. அந்த தவறுகள் உன்னை கற்றுக் கொடுக்க வந்தவை. அதை ஏற்று, அதை விடு, முன்னேறு. நீ யாரையாவது மன்னிக்க முடியாமல் இருக்கிறாயா? அது அவர்களுக்காக அல்ல, உனக்காக. நீ மன்னிக்காமல் இருந்தால் அந்த வலி உன் உள்ளத்தில் தங்கும். நீ மன்னித்தால் அந்த வலி வெளியேறும். என் பிள்ளையே, மன்னிப்பு என்பது ஒரு பரிசு, நீ உனக்கே தரும் பரிசு. நீ அதை அளித்தால் உன் மனம் இலகுவாகும். என் அன்பு பிள்ளையே, இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் வருகிறது. நீ பழைய சுமைகளை விடாமல் இருந்தால் அந்த புதிய வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. நீ கைகளை காலியாக வைத்தால்தான் நான் புதிய ஆசிர்வாதங்களை அதில் வைக்க முடியும். நீ பிடித்து வைத்திருப்பதை விடு. நான் உனக்கு தரப்போகிறதை ஏற்க தயாராக இரு. நீ நினைத்த ஆசை ஒன்று என் அருளுடன் விரைவில் நிறைவேறப் போகிறது. அதற்கான அறிகுறிகளை நீ ஏற்கனவே உணர ஆரம்பித்து விட்டாய். சில நல்ல மாற்றங்கள், சில அமைதியான தருணங்கள், சில நம்பிக்கை தரும் நிகழ்வுகள், இவையெல்லாம் அந்த ஆசிர்வாதத்தின் முன்னோட்டம். என் பிள்ளையே, நீ இப்போது நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். சந்தேகத்தை விடு, பயத்தை விடு. நீ என்னை நம்பு, நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். நீ தியானத்தில் அமர்ந்தபோது சில நேரங்களில் ஒரு உணர்வு வந்ததா?
யாரோ உன்னிடம் பேசுவது போல, ஒரு அமைதி உன்னை சுற்றுவது போல? அது நான் உன்னிடம் பேசுகிறேன். ஆனால் அது வார்த்தைகளில் இல்லை, அது உணர்வுகளில். நீ அதை கவனித்தால் நீ அதை புரிந்து கொள்வாய். என் அன்பு பிள்ளையே, நீ இனி பயப்பட வேண்டாம். நீ இழந்ததை பற்றி வருந்த வேண்டாம். நீ விட வேண்டியதை விடு. நீ ஏற்க வேண்டியதை ஏற்று முன்னேறு. உன் வாழ்க்கை மாற்றமடையப் போகிறது. அது மெதுவாக அல்ல, அது உறுதியாக. நீ இனி அமைதியாக வாழ்வாய். நீ நிம்மதியாக சுவாசிப்பாய். நீ மகிழ்ச்சியாக சிரிப்பாய். என் பிள்ளையே, நீ ஒரு நாள் திரும்பி பார்த்து சொல்லுவாய், அந்த எல்லா வலிகளும் என்னை இந்த நல்ல வாழ்க்கைக்கு கொண்டு வந்தது என்று. அந்த நாள் மிக அருகில் உள்ளது. அதுவரை நீ நம்பிக்கையை பிடித்துக்கொள். என்னை நினைத்து வாழ். நான் உன்னை வழிநடத்துவேன். நான் உன்னை காப்பாற்றுவேன். நீ என் பிள்ளை. நீ என்றும் என் அருளில் வாழ்வாய். இப்போது நீ வந்திருக்கும் இந்த நிலையம் சாதாரணமல்ல. இது உன் வாழ்க்கையின் ஒரு பெரிய முடிவும் அதே நேரத்தில் ஒரு புதிய தொடக்கமுமாகும். நீ இதுவரை அனுபவித்த கண்ணீர், வலி, ஏமாற்றம், பயம் இவையெல்லாம் வீணாகவில்லை. அவை அனைத்தும் உன்னை இந்த தருணத்திற்காக தயார் செய்திருக்கின்றன. இன்று நீ நிற்கும் இந்த இடத்தில் நீ பழைய நீ இல்லை. நீ உள்ளுக்குள் பலமுறை உடைந்து மீண்டும் மீண்டும் எழுந்து இன்னும் உறுதியான மனிதனாக மாறியிருக்கிறாய். நீ ஒரு நாள் கேட்டாய், என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று. அந்த மாற்றம் இப்போது ஆரம்பமாகிவிட்டது என் பிள்ளையே. நீ கவனிக்கவில்லை, ஆனால் உன் உள்ளத்தில் அமைதி வந்து கொண்டிருக்கிறது. உன் மனதில் தெளிவு உருவாகி வருகிறது. உன் வாழ்க்கையில் மெதுவாக நல்ல மாற்றங்கள் தோன்றுகிறது. இது சாமானியமல்ல, இது என் அருள் வேலை செய்கிறதற்கான அடையாளம். நீ இனி பயப்பட வேண்டாம். நீ கடந்த பாதை கடினமாக இருந்தது, ஆனால் முன்னால் இருக்கும் பாதை தெளிவாக இருக்கும். நீ இப்போது புரிந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் சிலர் வருவார்கள், சிலர் போவார்கள், சிலர் காயப்படுத்துவார்கள், சிலர் கற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உன்னோடு இருப்பேன். என் அன்பு பிள்ளையே, நீ இனி உன் வாழ்க்கையை பயத்தால் நடத்த வேண்டாம், நம்பிக்கையால் நடத்த வேண்டும். நீ எதையும் தொடங்கும் போது என்ன ஆகும் என்று பயப்படாதே. என்னால் முடியும் என்று நம்பு. நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களின் கருத்துகளால் தீர்மானிக்காதே. மக்கள் பேசுவார்கள், அது அவர்களின் இயல்பு. நீ நேர்மையாக இரு, உன் பாதையில் நிலைத்திரு. சரியான மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேர்வார்கள். என் பிள்ளையே, நீ இப்போது உணர வேண்டும், உன் வாழ்க்கையின் கட்டுப்பாடு உன் கையில் இருக்கிறது. நீ எதை நினைக்கிறாயோ அது உன் வாழ்க்கையை உருவாக்குகிறது. நீ நல்லதை நினைத்தால் நல்லது வரும். நீ பயத்தை நினைத்தால் பயம் உருவாகும். அதனால் உன் எண்ணங்களை கவனமாக தேர்வு செய். என் அன்பு பிள்ளையே, நீ இனி உன் வாழ்க்கையை மாற்ற தயாராக இருக்கிறாய். நான் உனக்கு சக்தி கொடுத்திருக்கிறேன். நான் உனக்கு ஞானம் கொடுத்திருக்கிறேன். நான் உனக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். இப்போது நீ செய்ய வேண்டியது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவது. நீ காத்திருந்த அந்த நல்ல செய்தி உன்னை தேடி வருகிறது. நீ எதிர்பார்த்த அந்த சந்தோஷம் உன் வாழ்க்கையில் மலரப்போகிறது. நீ விரும்பிய அந்த அமைதி உன் வீட்டில் நிலைக்கப் போகிறது. என் பிள்ளையே, நீ இனி கண்ணீர் விட வேண்டிய அவசியமில்லை. நீ சிரிக்கப் போகிறாய். நீ நிம்மதியாக வாழப்போகிறாய். நீ வெற்றியுடன் வாழப்போகிறாய். நீ அனுபவித்த வலிகளெல்லாம் உன் வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டும், அது உன் முழு வாழ்க்கை அல்ல. நீ அந்த வலியிலிருந்து வெளியே வந்துவிட்டாய். இப்போது நீ வாழ ஆரம்பிக்கப் போகிறாய். என் அன்பு பிள்ளையே, நீ எப்போதும் நினைவில் வைத்துக்கொள், நீ தனியாக இல்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ விழுந்தால் நான் உன்னை எழுப்புவேன். நீ சோர்ந்தால் நான் உனக்கு ஆற்றல் தருவேன். நீ அழுதால் நான் உன் கண்ணீரை துடைப்பேன். நீ என்னை நம்பினால் நான் உன் வாழ்க்கையை உயர்த்துவேன். என் பிள்ளையே, இனி உன் வாழ்க்கையில் அமைதி இருக்கும், அன்பு இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், வெற்றி இருக்கும். நீ ஜெயமாக வாழ்வாய். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும். உன் மனதில் நிம்மதி நிலைக்கும். உன் வாழ்க்கையில் வளம் பெருகும். நீ இனி பயப்பட வேண்டாம். நீ இனி கலங்க வேண்டாம். எல்லாம் நல்லபடியாக நடக்கப் போகிறது. என் இறுதி வார்த்தை, நீ என்னை நம்பு, உன்னை நம்பு, உன் முயற்சியை நம்பு. நான் உன்னை வழிநடத்துகிறேன். நான் உன்னை காப்பாற்றுகிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ என் பிள்ளை. என்றும் என் அருளில் வாழ்வாய். ஓம் நம சிவாய.